இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2024 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54. லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை காலை 7:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். பிற்பகல் 1:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களிலும் சரி, செயல்களிலும் சரி இன்று மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் இன்று மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வேலை வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணி சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையான சூழ்நிலைகளும் காணப்படும். இதனால உங்கள் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றியும் கொள்வீங்க. சேமிப்பு திட்டங்கள்ல பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மன உறுதியாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள் என்று அனுகூலமாகவும் முடியும். என்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களினால குடும்பத்துல ஏதாவது சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல ஒரு ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எந்த வகையிலாவது தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கும் வந்து சேரும். உறுதியாக செயல்திறனினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீடு கட்டுவதற்கான திட்டம் தீட்டுவதற்கான பணத்தை திரட்டவும் செய்வீங்க. சிலரிடத்துல நீங்க கடனாக கேட்ட பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்யலாம். நடவடிக்கைகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பொருளாதார பிரச்சனைகளை திறம்பட எதிர்கொண்டு சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். இது தொடர்பான தகவல்களும் வந்து சேரும். வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல மனம் விட்டு பேசியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடியும் வரும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல முக்கியத்துவமும் மேம்படும்.
வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. தாமதமாக கிடைத்த வாய்ப்புகளை கூட நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல அதிக பணிகளும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் வெளிப்படையாக பேசிக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனை நீங்கள் சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது பெரிய அளவிலான பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இது சாதாரணமான மருத்துவ ஆலோசனைகளாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியாளர்களினால ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு நின்ற திருமண பேச்சுவார்த்தைகளையும் நல்லபடியாக பேசி முடித்தும் விடுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அரசியல் பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபமும் உண்டாகும். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல தள்ளி போன விஷயங்கள் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருந்தாலே போதும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வேலைக்காகவும் கல்விக்காகவும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. வீட்லையும் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மன அமைதியாகவும் உணர்வீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் முன்கூட்டிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிறப்பாக செயலாற்றி இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். குடும்ப பிரச்சனைகளும் தீரும். உறவில நல்லிணக்கமும் காணப்படும். இருவருக்கும் இடையில காதல் உணர்வுகளும் இருக்குங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து சென்ற நிதி ஆதாயங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள் மற்றும் பற்களுக்கு ஏதாவது சிகிச்சைகள் பெற வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான படிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் அவசியம். வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களை அனுசரித்து வேலை வாங்கியும் விடுவீங்க. என்ற எந்த செயலிலும் முந்தி நிற்கவும் வேண்டாம். இது தேவையில்லாத சிக்கல்கள்ல ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கொடுத்த இடங்கள்ல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமாக பணம் கிடைத்தாலுமே இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எடுத்த காரியத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அதுல கவனமாக நடந்து கொண்டாலே போதுங்க. சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாமே கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதனை சாதகமாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். இது உங்களுக்கே ஏதாவது பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படும் நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால செலவுகளுக்கும் வீண் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். அதனை திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகபட்ச வேலைபளு இருக்கின்றது என்றாலும் இதனை திறம்பட எதிர்கொண்டு நிர்வாகத்திலும் சரி மேலதிகாரிகள் கிட்டையும் சரி நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. இன்று ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார ஒப்பந்தங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. வித்தியாசமான கனவுகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால தாமதங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையோடும் காணப்படுவீங்க. குறைந்த முயற்சியிலேயே உங்களுடைய இலக்குகளை அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல இன்று சின்ன சின்ன சந்திப்புகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்கள் உங்களை புகழ்ந்து பேசவும் செய்வாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து பேசினாலே போதும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் பாராட்டும்படியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிலும் வியாபாரமும் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக பேசி சரக்குகளை நீங்கள் விற்று தீர்த்தும் விடுவீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நம்பி இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவும் இருக்கும். பார்ட்னர்களுக்கு இடையே பரஸ்பர நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். நீங்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நிகழ்வுகளும் நடைபெறும். கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட சில பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் படிப்படியாகவும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். போட்டிகளும் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படுங்க. உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. சிலருக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது மாறுதல்களையும் புதுவிதமான அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்துல அவர்களுடைய மனம் மகிழும்படியாக பேசுவதும் நல்லது. இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. பக்குவமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். என்று பணத்தை சம்பாதிப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி உடல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். இன்று தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பங்குதாரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களின் பொழுது வாகனங்கள்ல கவனமாகவும் இருங்க. வாகன பழுதுகள் ஏற்பட்டு சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளை தைரியத்தோடு சந்திக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு ஏதாவது புதிய புதிய எதிரிகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உற்பத்தியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை நீங்கள் சாதித்தும் காட்டுவீங்க.
உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும், பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும், சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்களும் தீரும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று உத்தியோகம் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் பெற்றுவிடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு தக்க சமயத்துல வந்தும் சேரும். எதிர்கால வளர்ச்சிக்காக முதலீடுகள் செய்வதில் அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அதற்கான எண்ணங்களும் இன்று ஏற்படலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குழந்தைகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுபவ அறிவும் வெளிப்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல ஒரு புரிந்துணர்வுடனும் விவேகத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. ஆனால் கவனமற்ற வார்த்தைகளை மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல குறித்த நேரத்துல பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சில இழுபறிகள் இருந்தாலுமே வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பழகும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் என்ற நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று சிலருக்கு தலைவலி போன்ற சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே அதற்கு ஏற்ப பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களை எப்படியாவது தட்டி கொடுத்து வேலை வாங்கிவிடவும் செய்வீங்க. உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. பண பற்றாக்குறை என்று பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. தொழில புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிகுந்த சிரமத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலுமே வெளியூர் பயணங்களினால நல்ல ஒரு பயனையும் பெற்றுவிடுவீங்க. சாலையில் நிறுத்துகின்ற வாகனங்களை பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுதும் ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை சாப்பிடும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடம் என்ற அளவாக பேசிக்கொள்வதே நல்லது. யாரிடத்திலும் என்று அதிகமாக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய பிறந்த வீட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு பிறந்த வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்தும் செல்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தினருடைய வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க.
நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பிற மொழி பேசும் மக்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலையாட்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். பணி நிமித்தமான புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான கனவுகளும் உண்டாகும். சிக்கல்கள் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய கனவுகளும் பிறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. நேர்மையான எண்ணங்களின் மூலம் தன்னம்பிக்கையை உருவாக்கியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியில ஏதாவது தவறுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடிப்பதற்கு கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. திருமண உறவிலை என்றும் உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது சூடான விவாதங்களாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இருவரும் பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லதுங்க. இதன் மூலம் அமைதியாகவும் உணரலாம், மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சாதுரியமாக கையாளவும் செய்வீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனை என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பிற்குரிய நபர்களிடத்துல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களின் மூலமாக அரசாங்க வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல மிகுந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். சகோதர சகோதரிகள் உதவிகளும் தருவாங்க. பழைய கடன் பிரச்சனைகளை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தாயாருக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகளும் குறையும். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து செய்து முடித்து விடுவதற்கான உத்வேகமும் உங்ககிட்ட இருக்குங்க. இதன்படி நன்மைகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளும் கூடி வரும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பொறுப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சில சவாலான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இதனால இன்று மகிழ்ச்சியாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் என்ற பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை என்று சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிரிகளும் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். முட்டுக்கட்டைகளையும் தாண்டி தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சகோதர உறவுகளினால சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ஏற்கனவே இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்ல இழுபறியான சூழ்நிலைகள் தாங்க ஏற்படலாம். இதற்காக நீதிமன்றங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல தைரியமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடன் முயற்சிகளும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு நாள் என்றும் கூறலாம். வெளிநாடுகள்ல இருந்து பணவரவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு கல்வியில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். இறுதியில வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றமும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சில நாட்களாக தாமதமாகி கொண்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு இதுல வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்தாரினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். மனை விருத்திக்கான முயற்சிகள் நல்லபடியாகவும் அமையும். சிலருக்கு புதியதாக வீடு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. நம்பிக்கையுடன் வேலைகளை செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிக பணிகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டியதும் அவசியம். சில சௌகரியங்களை இதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன குழப்பமான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது.
உங்களுடைய பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக அசதியாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால வீண் செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இது தேவையற்ற மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய வாக்கு வன்மையினால குடும்ப சிக்கல்களை தீர்த்து வைத்தும் விடுவீங்க. கூட்டு தொழிலுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறுங்க. உறவினர்களிடத்துல அனுகூலமான போக்கும் காணப்படும். விட்டுப்போன நட்பை புதுப்பிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வருங்க. இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த சில வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது எதிர்பார்த்த இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வுகளும் படிப்படியாகவும் குறையும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வருவாயில இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழல்களும் குறையும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சோம்பல்களும் ஏற்படலாம். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களின் மூலம் நன்மைகளும் உண்டாகும். வேலைகள் செய்யும் பொழுது அதிக பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நல்ல ஆதரவுகளை பெறுவது என்பது சற்று கடினமாக தங்க இருக்கும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். உங்களுடைய கசப்பான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்கின்றது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனால் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலைகளையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களுடைய கண்கள்ல கவனமாகவும் இருங்க. இதுல ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகியும் விடும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எவ்வளவு சிக்கனமாக இருந்தாலுமே செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்காக கடன் படவும் வேண்டாம். வியாபாரத்துல சில இடையூறுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாகவும் இருக்கும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனை உங்களுடைய சாமர்த்தியத்தினால நீங்கள் சரி செய்து விடுவீங்க.
ஊழியர்களுடைய பற்றாக்குறையினால வேலையில ஏதாவது நிலுவைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருடைய விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தாரை குறை கூறிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய வேலைகள்ல மன நிம்மதியும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய தொழிலை நடத்தவும் செய்வாங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தி வந்த பல காரியங்களை இப்பொழுது முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். தன வருவாயில ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தெய்வீக காரியங்கள்ல மனமும் ஈடுபடலாம். இயந்திர பணிகள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய நபர்களினுடைய அறிமுகத்தினால மனதுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனக்கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் சின்ன சின்ன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த மதிப்புமிக்க வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சிலருக்கு முன்பு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல முறையான திட்டமிடுதல்களின் மூலம் கவனமாக பணியாற்றவும் செய்வீங்க. பிழையின்றி வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன உணர்ச்சிகரமான பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க வேண்டியதும் அவசியம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்று சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றதாக பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பொறுமையுடன் இருந்து வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் அவசியம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சல்களினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற காசு உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். நிலம் வாங்கி விற்கும் தொழில போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் கூட நீங்க செல்லவும் வேண்டாம். இது பெரிய அளவுல ஏதாவது பண இழப்புகளை ஏற்படுத்தியும் விடலாம். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் சற்று நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. என்று விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு அடுத்தடுத்து இருக்கின்ற செலவுகளின் காரணமாக பற்றாக்குறைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதானம் தேவைப்படும் நாள் என்றும் கூறலாம். இன்று கடன் பிரச்சனைகளை தந்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிநாடுகள்ல நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். அதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். திடீர் பயணங்கள் செல்வதற்கான சூழலும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. நயமாக பேசி உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தியும் கொள்வீங்க.
அலுவலகத்துல மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த சில பணிகள் முடிவதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். வாகனங்களினால சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கையாள்வதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உங்களுடைய பணியின் செயல்திறன் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். சிறப்பாக சேமிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று ஒரு சிறப்பான ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியாளர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கி இன்று உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வாங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உங்களுடைய கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில காட்டுகின்ற சுறுசுறுப்பினால மற்றவர்களை வியக்க வைத்தும் விடுவீங்க. குடும்பத்தினருக்கான தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் நல்ல நிலையையும் அடைவாங்க. உயர்கல்விக்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிகபட்ச அலைச்சல்களும் ஏற்படலாம். இருப்பினும் அதுல ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரலாம். வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. கடன் சார்ந்த கட்டுப்பாடுகளும் குறையும். அரசு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சேமிக்க வேண்டும் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கால தாமதங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுநல பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.